ஆடி அமாவாசை நாளில் இந்த இலை கிடைத்தால் உங்களுக்கு செல்வம் சேரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு மட்டுமல்லாது குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த ஆடி அமாவாசை நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. உங்களால் முடிந்த அளவு முடிந்த வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ஆடி அமாவாசை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 11 இல்லங்களுக்கு உணவளிக்க திட்டமிட்டிருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அமாவாசை நாளில் அரச மரத்திற்கு அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அமாவாசை நாளில் தான் ஏதாவது நம்மளுக்கு கெட்டது செஞ்சு வச்சுருவாங்களோ, அமாவாசை நாளில் நமக்கு ஏதாவது தோஷங்கள் உண்டாகுமோ, புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமோ அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்தைகளால் துன்பத்திற்கு ஆளாகிறவங்களும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளால் நிறைய பெற்றோர்கள் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பதிவை கேட்டுட்ருக்க நீங்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்கள் குழந்தையால் மனரீதியான பிரச்சனையில் இருப்பீங்க அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனையில் இருப்பீங்க. அதெல்லாம் சரியாகிறதுக்கும் எனக்கு பணமே சேர மாட்டேக்கு, எனக்கு அந்த யோகமே இல்லை அப்படிங்கிறவங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம வழிபாட்டை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கே அரச மரம் இருக்கோ அங்கே போய் அந்த அரச மரத்தில் இலை எடுங்க. இலையை நீங்கள் பறித்து தான் எடுக்கணும்ல, கீழே கிடக்கிற இலையை கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கழுவிட்டு அந்த அரச மர இலையை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது உள்ளங்கையில் வச்சுட்டு அதில் சிறிதளவு பால் ஊற்றிக்கோங்க. அந்த அரச இலையில் பால் ஊற்றி அந்த மரத்தை சுற்றி ஊற்றிட்டு வாங்க. அவ்வளவே தான். சிறிதளவு பாலை சொட்டு சொட்டாக நீங்கள் ஊற்றினா கூட போதும். நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்துகிட்டு போனால் கூட போதுங்க. அந்த அரச இலையில் பட்ட அந்த பால் அரச மரத்தின் வேர்பகுதிக்கு போகும்போது சூரியனின் அருளாலும் சந்திரனின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீரும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகள் மூலமாக, உங்களுடைய கைகளில், உங்களுடைய உள்ளங்கையில் அரச இலை இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாலானது அந்த வேர்பகுதிக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஜோதிடர்கள் நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன பிரச்சனையில் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் ஜோதிடர்கள் முதல்ல சொல்லக்கூடிய பரிகாரம் அதுதான். போய் அரச மரத்தை சுற்றுங்க, அங்கே ஒரு விளக்கு போடுங்க, அரச மரத்தை வேருக்கு பால் ஊற்றிட்டு வாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அரச மரத்துக்கு அடியில் நாகர் சிலைகள் வச்சுருப்பாங்க, அங்கே போய் பால் ஊற்றிட்டு வாங்க. இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே கூட யாராவது செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் அது பழக்கத்தில் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை, இந்த அரச இலை மேல் பால் ஊற்றி நீங்கள் கொண்டு போய் அரச மரத்தை சுற்றி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா சகல விஷயமும் கூட உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நாளை தினத்தில் நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்னொரு முறை சொல்கிறேன், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆடி அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பதனால ஜென்ம பாவம் நீங்கும், கர்ம வினை தீரும். இதை பற்றிய மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹரஹர் சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.